பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி டெம்பிள். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல். கடல் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இன்னும் எத்தனை வருஷத்தில் சென்னையை மூழ்க போகுதோ தெரியல. 2050லலாம் சென்னையின் கடற்கரை பகுதி இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நான் பெசன்ட் நகர் டெம்பிளுக்கு வந்திருக்கிறேன். இது ரொம்ப தூரமாக இருக்கும் கடல். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்தில் எப்படியும் ஒரு 20 மீட்ரு 30 மீட்ரு தள்ளி வந்திருக்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு 1 மீட்ரு தண்ணி ஏறுது. இவ்வளோ கிட்டலாம் இருக்காது பாருங்க. இது வீடு, கடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் இப்படி தூரமாக போய் தான் கடலை பார்ப்போம். இவ்வளோ கிட்ட பாருங்கள். இது ரோடு தெரியுதுங்களா? ரோடு வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பெசன்ட் நகர் கோவில் அப்படியே பாருங்கள். ஒரு எத்தனை ஸ்டெப்பு இருக்குது பாருங்கள். கடல். பெசன்ட் நகர் வந்து ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சுண்டக்கஞ்சி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. சுண்டக்கஞ்சி சோறுடா அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அது ரொம்ப ஃபேமஸ் இந்த பெசன்ட் நகர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இந்த சுண்டக்கஞ்சி சாப்பிட்றதுக்கு வருவோம். ஒரு குடம் பார்த்திங்கன்னா 30 ரூபா, சாரி 100 ரூபா ஒரு குடம். ஒரு மக்கு 15 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் இனிப்பு சாதம்னு ஒன்று போடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிப்பி, அதாவது இலிப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலிப்பூச்சி, கருவாடு, மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் ஒரு குடம் வாங்கி அந்த திட்டிப்பு சாதம் கலந்து சாப்பிட்டோம்னா வச்சுங்களேன். 10 பேர் வருவோம். நாங்கள் 10 பேருக்கு 2 குடம் வாங்குவோம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அதை சாப்பிட்டுட்டு வந்து இந்த கடல் தண்ணியில் குளிப்போம். கடல் தண்ணியில் குளிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸ்ஸாக இருக்கும். சூரியன் மேலே கிளம்பிடுச்சு. கடல் தண்ணியில் குளிச்சுட்டு போயிட்டு நாங்கள் பசி எடுக்கும்போது அப்படியே சாப்பிடுவோம். கடலுக்கு போயிட்டு வந்து மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. வாங்க அதையும் பார்ப்போம். இப்போலாம் சுண்டக்கஞ்சி இங்கே அவ்வளோ விற்கிறது இல்லை. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் போய் கடலுக்கு போயிட்டு வந்து சுதும்பு மீன் தான். இந்த மீன் பேர் என்னன்னா காரப்பொடி மீன். இது வாழை. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். இப்போ தான் எடுக்கிறாங்க. கிடைக்கல, மீன் கிடைக்கலையா அவங்களுக்கு? இப்போ மீன் சீசன் தான்ண்ணா இல்லையா? இப்போலாம் இங்கே சுண்டக்கஞ்செல்லாம் விற்கிறது இல்லைண்ணா? அதெல்லாம் போச்சு. நாங்களாம் வருவோம் பெசன்ட் நகரில் ஒரு 5-10 பேர் வருவோம். நாங்கள் 2 குடம் வாங்குவோம். இலிப்பூச்சி, கருவாடு, மீன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு போய் கடலில் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டு கடலில் குளிப்போம். என்ன மாதிரி ஜாலியாக இருந்தது அதெல்லாம். எல்லாம் இப்போ டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு உடம்பை கெடுத்துட்டு இருக்கிறானுங்க. இந்த சுண்டைக்கஞ்சி பார்த்தீங்கன்னா, நம்ம சுண்டைக்கஞ்சி சாப்பிட்றதுல உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்து, சூட்டுக்கு தணிக்கும்.
அதை போய் அதையும் தடை பண்ணிட்டாங்க, கல்லையும் தடை பண்ணிட்டானுங்க. எங்களுக்கு இந்த சுண்டைக்காஞ்சி இருந்து பாருங்க, 5 பேர் வந்தோம்னா ஒரு குடம் வாங்கினா எல்லாருக்குமே வயிறு நிறையும். ஆமாம், எவ்வளோ அந்த யூரின் வந்து மஞ்சளாக போகிறவனுக்கு அந்த 2 மக்கு குடித்தாலே அடுத்தது கிளியராக ஆகிடும், வயிறு நல்லா கிளியராக இருக்கும். அதுதான் நமக்கு நல்ல ஒரு இதுவெல்லாம் வந்து கவர்மெண்ட் தடை பண்ணிட்டு. ஆமாம், இப்போ விற்கிறதுலாம் வந்து சாராயம் கூட கிடையாது, அது அதை விட மோசமான சாராயம் தான் இப்போ வந்து பாட்டிலில் போட்டு விற்கிறானுங்க. மக்கள் அதை நம்பி எவ்வளோ பேர் வாழ்வாதாரம்லாம் இழந்துட்டாங்க, எவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தெல்லாம். ஆமாம், இந்த 4 மனுஷனுங்க சொன்ன வேண்டி குடிச்சு இன்னும் கூட 90 வயசு வண்டி இருக்கிறார். அவர் எவிடன்ஸ் இந்த கல் சுண்டைக்கஞ்செல்லாம் எவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்து. சுண்டைக்கஞ்சி குடிச்சு யாரும் இது வரைக்கும் செத்ததா சரித்திரமே கிடையாது, கல் குடிச்சு செத்ததா சரித்திரம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி கூட ரொம்ப கிட்ட வந்துச்சுல, கடல் தண்ணி ரொம்ப தூரத்தில். அங்கேருந்து நான் வந்திருக்கிறேன், அங்கேருந்து நான் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் தான் மண், அது கூட ஆழம் கிடையாது, நல்ல தூரத்தில் போய் நாங்கள் குளிப்போம். அந்த ஆமாம், அந்த போட்டு தெரிஞ்சு பாருங்கள் நண்பர்களே, அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டு கரையில் குளிப்போம். மணியாண்ணா இந்த ஒரே நிமிஷம், மணி 8:45. வேறுங்க அதோ ஒரு கரை தெரியுதுல்ல, அந்த போட்டு தெரியுதுல்ல, அந்த போட்டுக்கிட்ட போயிட்டு நாங்கள் குளிப்போம். முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும், ஆழமே இருக்காது. இந்த பெசன்ட் நகர் சைடு ஃபுல்லாகவே ஆழமே கிடையாது. அவ்வளோ தூரம் போயிட்டு நாங்கள் குளிப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், அங்கேருந்து இப்போ அதெல்லாம் ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏறி இருக்கு. இந்த பெசன்ட் நகர்லாம் எங்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இவ்வளோ தூரம் போட்டை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கேயே தரை தட்டிடும். அங்கேருந்து இவங்க கயிறு கட்டி தான் இழுத்துட்டு வருவாங்க. இப்போ கடைசி வரைக்கும் வருதுன்னா அப்போ அங்கே ஆழமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படிலாம் கொண்டு வர மாட்டாங்க. அங்கேயே அந்த நான் காட்டின பாருங்கள், அங்கேயே தரை தட்டிடும். ஒன்று அங்கேயே நங்கூரம் போட்டு நிற்க வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு வருவாங்க மேலே.
அப்படி தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்குறேன். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இவங்க இதை இழுத்துட்டு வராங்க, ஓட்டிகிட்டு வராங்க. அதை எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்கள் மக்களே. இந்த போட்டு இப்படி கரைக்கு வந்து இருக்குன்னா அது எப்படி வந்ததுன்னு இந்த போட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கயிறு கட்டி அந்த அலை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே இழுத்துட்டு வருவாங்க. இந்த அலை வருது பாருங்கள். இந்த அலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்து இழுத்து பிடிப்பாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுத்துட்டு வந்து நிற்க வச்சுட்டு இப்போது இவங்களுக்கு ஒரு டிராக்டர் ஒன்று வரும். அந்த டிராக்டரை வச்சு இவங்க இந்த மேலே நிற்கிற போட்டு மாதிரியே இவங்க கொண்டு போய் அங்கே நிற்க வைப்பாங்க. இப்போ அந்த போட்டுக்காக தான், அந்த டிராக்டருக்காக தான் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அலை நல்லா பெரிய அலை வரணும். பெரிய அலை வரும்போது பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அது அலை வர வரைக்கும் நிற்கிறாங்க. இவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை அங்கே கொண்டு போய் சேல் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள்.